ஐயா திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். ஐயா இந்த இப்ப தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைஞ்செடுத்த பொய், அப்பட்டமான பொய். போதுமா? ஐயா திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். ஐயா இந்த இப்ப தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைஞ்செடுத்த பொய், அப்பட்டமான பொய். போதுமா? ஐயா திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். ஐயா இந்த இப்ப தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைஞ்செடுத்த பொய், அப்பட்டமான பொய். போதுமா? ஐயா திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். ஐயா இந்த இப்ப தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைஞ்செடுத்த பொய், அப்பட்டமான பொய். போதுமா? ஐயா திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். ஐயா இந்த இப்ப தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைஞ்செடுத்த பொய், அப்பட்டமான பொய். போதுமா?